ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூல் மன்னன் திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் வசூல் மன்னன் படம். எஸ், நீங்க இந்த படத்துல வந்து உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு, எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க, அந்த ஸ்டோரி பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நான் ஆக்சுவலி ஹரிதாஸ்னு ஒரு படம் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதான் என் ஃபர்ஸ்ட் படம். சூப்பர். அதுக்கு அடுத்தது சலீம் விஜய் ஆண்டனி சார் படத்தில் செலியன்னு ஒரு கேரக்டர், அது ரொம்ப மாஸ் கேரக்டர். அது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 37-38 படம் பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர். இந்த டைரக்டரோட படம் ஏற்கனவே கண்ணக்கொல்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு போலீஸ் எஸ்பி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் சேம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான், கொஞ்சம் நெகட்டிவான கேரக்டர். நெகட்டிவ் ரோல். ஆமாம். ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் நெகட்டிவ் ரோல் தாண்டி இப்போ கேரக்டர் இப்படி இருக்கும், லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த காட்டும் இந்த படத்துல, மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அரசியல்வாதி மாதிரி தான். வாவ். இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் வந்தோன்னே ஒன்றும் இருக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த படத்தில் என்னை பார்த்தோன்னே என்னோட பழைய படம், என் கேரக்டர் எல்லாம் வச்சு சரி சம்திங் இவர் வந்திருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ. சூப்பர். அண்ட் 38 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஜேர்னி கம்ப்ளீட்டாக எப்படி இருந்தது, சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க, உங்களோட ஜேர்னி பற்றி எங்களுக்காக சொல்கிறீங்களா? எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சொல்லாமே. நான் ஆக்சுவலி எக்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, போலீஸ் தெரியுது பார்த்தோன்னே. எக்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் அப்புறம் எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போனது யாருக்குமே பிடிக்கல. ஆக்சுவலி நான் லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் விவிஐபி செக்யூரிட்டிஸ், கமாண்டோஸ் அதில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. அதில் இருக்கிற மட்டும் எனக்கு அதில் ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இருந்துச்சு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் லா அண்ட் ஆர்டர் சர்வீஸ் வரணும், அது எனக்கு பிடிக்கல. பொதுமக்களோட நிறையா சாபத்தை சம்பாதிச்சு தான் அந்த வேலை இருக்கணும், பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் பிஸ்னஸ், எங்கள் அம்மாவுக்கெல்லாம் இதில் சுத்தமாக ஈடுபாடு கிடையாது, என்ன போலீஸ் வேலை அப்படின்னு. அப்புறம் நான் பர்சனலாக வேறு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு படத்தில் அந்த என்கவுண்டர்லாம் எப்படி லைவாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு யார் மூலியமாக ரெஃபர் ஆகி டைரக்டர் ஜிஎன்ஆர் குமாரவேலன், அவங்க அப்பா ஜிஎன் ரங்கராஜன் சார் மீண்டும் கோகிலா, ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு நிறையா கமல் வச்ச மட்டும் 27 படம் எடுத்திருக்காரு. அவங்க கூப்பிட்டு பேசினப்போ ஹெல்ப் பண்ணுங்க சார் கொஞ்சம் அப்படின்னப்போ அதுக்காக போனேன். அப்புறம் அந்த படத்தில் என்னை நடிக்க சொன்னாங்க, ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு சந்தோஷம், ஏன்னா நானாக கேட்கல, சின்ன வயசுலேருந்து சினிமா ரசிகர் தானே நம்ம எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக அதில் பண்ணேன். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார். அவரும் அந்த படம் மியூசிக் பண்ணும்போது பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ரொம்ப லைவாக இருக்குது ஒரு ஆக்டிங், நான் பார்க்கணும் அப்படின்னப்ப அந்த ஹரிதாஸோட தெலுங்கு வெர்ஷன் மானனா போலீஸ்னு ஒரு படம், அது ஹைதராபாத்தில் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் விஜய் ஆண்டனி சார் என்னை பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார், சார் உங்கள் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு. சிம்பிள், அவ்வளோதான். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் ஒவ்வொரு ஷூட் முடிஞ்சோன்னா இதுக்கப்புறம் நம்ம சினிமாவில் நடிப்போம்னு எனக்கு தெரியாது, எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஓகே. முடிச்சு ஒரு படம் முடிச்சோம், நான் ஊருக்கு போயிடுவேன், அவ்வளோதான். அப்படி. அப்போ விஜய் ஆண்டனி சார் அங்கே ஆந்திராவில் ஹைதராபாத்தில் அப்போ சொன்னார், என் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் சலீம், ஓகே, பெரிய மாசிக்கிட்டு. ஆனால் அந்த படம் முடிச்சுட்டு எனக்கு சினிமாவை பற்றி யார் டீட்டெயில் யாரும் தெரியாது, நான் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னை இங்கே எப்படியோ கான்டாக்ட் பண்ணி தான் இது மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், அண்ட் இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்க, அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். நண்பர்களாக சேர்ந்து சினிமா பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறமா ஒரு இயக்குனர் கண்ணக்கோல் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் மூலயமா ஏற்பட்ட நட்பு தான், சரி சினிமா நாமளும் செய்வோம், சரி நம்ம எத்தனையோ தொழில் செய்கிறோம், சினிமா ஒரு தொழில் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்தது. அப்புறம் அந்த கதை ஒரு நகைச்சுவையான ஒரு படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் சரி இந்த நகைச்சுவை படம் வந்து எப்படி பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஜனங்களை வந்து சினிமா வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் போகிறதுனால ஒரு நகைச்சுவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பண்ணலாம், ஒரு 2 மணி நேரம் சிரிக்க வைக்கலாம் ஜனங்களை, அப்படி ஒரு பிளான் பண்ண தான் இந்த சினிமா நாங்கள் ஆரம்பிச்சது காரணம். அப்படி ஆரம்பித்து இந்த படம் இப்போ நம்ம திரைக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு படமாக கொண்டு வந்திருக்கோம் திரைக்கு. ஓகே, இப்போ சினிமா உங்களுக்கு புதுசு இல்லையா? ஆமாம், சினிமா புதுசு. ஆனால் சினிமா வந்து நான் சின்ன வயசுலேருந்து சினிமா பண்ணங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது என்கிட்ட. சினிமா வந்து ஆர்வம் இருந்தது. இப்போ இந்த படம் பண்ணியிருக்கிறோம், தொடர்ந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கான ஒரு கதை விவாதங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திருப்பி இந்த சினிமா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம், நல்ல படைப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. சினிமா திருப்பியும் ஒரு படம் பண்ணணும், நல்ல படமாக பண்ணணும். ஒரு சினிமாவுக்கு வந்தோம் போனன்ற இல்லாமல் ஒரு உதிரி பூக்கள் மாதிரி. இப்போ நம்ம எப்படி மகேந்திரன் சாரை வந்து நம்ம ஒரு மேற்கோள் காட்டி, இல்லை இப்போ பாரதிராஜ சாரை ஒரு மேற்கோள் காட்டி நம்ம ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறோமா, அந்த மாதிரி நம்மளும் ஒரு சினிமா இந்த எம்எல் ப்ரொடக்ஷனில் திருப்பி ஒரு படம் பண்ணோம்னா, ஒரு படம் இந்த சினிமா வந்து இந்த கம்பெனி தான் இந்த படம் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு நல்ல கதை, நல்ல கண்டென்ட்டு, ஒரு நல்ல ஒரு இயக்குனர், தரமான ஒரு நல்ல படைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு படம் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சில வருடங்கள் எடுக்கலாம், சில மாதங்கள் கூட ஆகலாம், இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் அதுக்கான டைம் கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கான நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சினிமா ஆர்வம் தான். ஓகே, சூப்பர். ஓகே, டைரக்டர் சார் வரல, ஸோ அவரை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் 2 பேரும்? சர்க்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் லைக் எப்படி இருப்பார் செட்டில்? அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து கண்ணக்கோள். அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவரோட தாட் எல்லாமே வந்து காமெடி. ஓகே, ரொம்ப ஃபன்னியாக ஹியூமர்ஸாக அவர் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த படத்தில் அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர் டச் பண்ணி எடுத்திருக்காரு. அது வந்து நல்லா ஓட வேண்டிய ஒரு படம். அந்த படத்து ஹீரோ பரணி அவர் நடிச்ச படம் நல்லா ஓட வேண்டிய படம். அந்த ரிலீசிங் டைம்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகி படம் நல்லா போச்சு. எதிர்பார்ப்பு நல்லா இருந்தது. இப்போ இந்த கதையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்னபடி அதை எடுத்திருந்தாருன்னா இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி. ஓகே, ஏன்னா இப்போ எல்லாருமே சீரியஸாக ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உள்ளார வந்தோமா, நம்ம கவலையெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக சிரிச்சோம், வெளில வரும்போது ஹாப்பியாக ரிலாக்ஸான மைண்டோட இந்த படம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் டைரக்டர். இல்லை, அவர் வந்து அதான் கண்ணக்கோள் படம் மூலயமா தான் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் சினிமா ஆர்வத்தில் இருக்கும்போது கண்ணக்கோள் படம் என்னும்போது அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த படத்தில் வந்து எங்கள் ஊருக்கார சொந்த ஒரு ஆள் ஒரு நடிகர் நடிச்சிருந்தார். அவர் மூலயமா பழக்கங்கள் தான் அந்த பழக்கம். அப்புறமா அந்த பழக்கங்கள் சினிமாவுக்குள்ளே அந்த ஒரு தொடர்பு அப்படியே இருந்துட்டதுனால நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு படம் பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன், இந்த மாதிரி கண்ணக்கோள்னு ஒரு படம் பண்ணேன், இப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. அந்த கதையை கேட்டுட்டு சரி ஒரு காமெடி படமாக இருக்குது, சரி அந்த காமெடி படம் இன்றைக்கி அதான் இப்போ மனுஷன் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், ஒரு அழுத்தத்தில் இருக்கான். அப்படிக்கும் போது திருப்பி இந்த படங்கள் ஒரு காமெடி படம் பண்ணால் ஓகே அப்படி போகும், நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இந்த படம் ஆரம்பித்தோம். படம் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் படத்தை முடிச்சு இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸுக்கு கொண்டு வந்தோம். ஓகே, அண்ட் இப்போ படத்தை பார்த்துருப்பீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 2 பேரும்? நீங்கள் இனிமேல் தான் பார்க்கணும். சரி, ஓகே. அதான் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரீமிங்கு போக முடியாது, ஒரு ஆவரேஜான நல்ல ஒரு படம் பார்க்கலாம். எல்லா ஒரு ஆடியன்ஸும் நான் ஒரு வெட்டு குத்து இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு, சில வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள், ஒரு பையன் கடன் போட்டுட்டா எப்படி அதுலேருந்து மீண்டு வராங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களோட ஒரு 2 மணி நேரத்தை செலவு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு படம், நல்ல படம். ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படம் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் சேரணும் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதான் மீடியாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமோ அது மாதிரி மீடியாங்கிறது தான் கண்கள் மாதிரி. பத்திரிகையும் ஊடகவியலாளர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் தான் ஒரு சில விஷயங்களை வந்து நல்லதையும் நம்ம ஜனங்கிட்ட சொல்ல முடியும், கெட்டதையும் ஜனங்கிட்ட அவங்க தான் சொல்ல முடியும். இப்போ உங்கள் மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல கண்டென்ட் வருது, ஒரு நல்ல காமெடி படம் வருது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் வருது, 2 மணி நேரம் ஒரு எல்லா கஷ்டங்களையும் மறந்துட்டு 2 மணி நேரம் செலவு பண்ணோம்னா அது பார்க்கலான்ற படத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து மீடியா தான். அந்த மீடியா வந்து நீங்கள் தான் அது சொல்லணும். இப்போ நான் வந்து என்னுடைய படைப்பு நல்லா இருக்குது, நான் வந்து என் குழந்தை வந்து நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், அது என்னுடைய உரிமை. அது நீங்கள் மீடியாங்கிறது வந்து ஜனங்களை வந்து நீங்கள்
எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ படங்கள் பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு 2 படங்கள் ஒரு படங்களை கண்டினியூ பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த படங்களில் அந்த படத்துக்கு இந்த படம் என்ன வேரியண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு முடிவு ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே, சூப்பர். கண்டிப்பாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வசூல் மன்னன் வாழ்த்து பெற எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். என்ன நேரத்துலேயே இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya. Tata.